ஹாய் ஆல், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சோயா ஜங்க்ஸ் கிரேவியும் தான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்போயுமே வந்து ரொம்ப தளரவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. சாஃப்டாக ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்து கிரேவிக்கு தேவையான ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதெல்லாம் ரஃப்பாக ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து டேரெக்டாக அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் வந்து எந்த ஸ்பைசஸுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவிட்டு அதையும் வந்து கடாயில் சேர்த்து எல்லாம் வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொதிக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து மீல் மேக்கர் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது சேர்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாகவே காரம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து 1/2லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு மீல் மேக்கர் வந்து நார்மல் வாட்டரில் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து மீல் மேக்கரை எப்போயுமே வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கழுவிட்டு நான் எப்போயும் யூஸ் பண்ண மாட்டேன். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது எங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்கிற கிரேவியில் வந்து இதை வந்து சேர்த்துட்டு நல்லா சோயா ஜங்க்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த சோயா ஜங்க்ஸ் வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இது கூட வந்து நம்ம ஒரு 1/4 மூடி வந்து தேங்காயும், 1 ஸ்பூன் வந்து சோம்பும் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வந்து ஒரு 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். தென் வந்து சப்பாத்தியை ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் சோயா ஜங்க்ஸ் கிரேவியும் தான். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.